இந்த நாட்டில் சந்நியாசிக்கும் ஜாதி உண்டு, சம்சாரிக்கும் ஜாதி உண்டு. ஆனால் ஜாதி பார்க்காம ஜோதியை பார்த்து ஒருத்தர் வழிபட்டார். அதனால தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவரை இதயத்தில் வைத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு சொல்கிறோம். ஏன்? ஜாதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஜோதியை பார்த்தார். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அந்த மூணை பாருங்க. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பதவி. இந்த 3 ஞானமும் நமக்கு வந்துட்டால் இறைவனுடைய ஞானப்பிராப்த பதவி நம்ம நோக்கி வரும். ஜீவகாருண்யத்தை இந்த மண்ணில் சொன்னது மட்டுமல்ல, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்வது மட்டுமல்ல, அணையாடுப்புன்னு ஒன்று துவக்கி வந்தவர்களுக்கெல்லாம் அன்னம் பாலித்து பிறர் வயிற்று பசியை போக்கணும்னு நினைக்கிறாங்களே, அவங்க தான் உண்மையான ஞான மனநிலை.